பிரச்சனைகளை பேசி தீர்ப்போம், கடமைக்கு திரும்புங்கள், துணை மருத்துவர்களுக்கு சுகாதார அமைச்சர் வேண்டுகோள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் சுகாதாரத்துறை மீது ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதம் இன்று சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் வலியுறுத்து என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மேலும் சில விவகாரங்கள் தொடர்பிலும் அமைச்சர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சுகாதார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதம் இன்று இடம்பெறவிருக்கிறது. இந்நிலையில் சுகாதார பிரிவில் உள்ள ஒரு சில தொழிற்சங்கங்கள் துறைசார் தவறான புரிதலின் சுகாதார சேவையில் உள்ள ஒரு சில துறைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். தவறான வழிநடத்தலுக்கு அமைவாக செயற்பட வேண்டாம். கலந்துரையாளர்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழங்கப்பட்டுள்ள உயர் சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்னர் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் சிந்திக்கலாம் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் உரையாற்றும் போது சுட்டிக்காட்டியிருந்தார். சுகாதாரத்துறையில் உள்ள ஒரு சில தொழிற்சங்க குழுவினர் தமது துறையில் சரியான புரிந்துணர்வின்றி சுகாதாரத்துறையில் உள்ள சில துறைகளில் இடையூறு ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றார்கள். கலந்துரையாடலை தொடர்ந்து வைத்தியர்கள் அவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இடைநிறுத்தியிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை தொழில்துறையினர்களுக்கு உரித்தான 4 பிரதான குழுக்கள் இருக்கின்றன. எனவே சுகாதார சேவையாளர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சுகாதார சேவையாளர்களின் சம்பளம், மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறைக்கான கொடுப்பனவு முறையாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார சேவையில் துணைநிலை மருந்தாளர்கள் பிரிவில் 3ஆம் தரத்தில் உள்ள வைத்தியரின் மேலதிக கொடுப்பனவு 285 ரூபாவாகவும், 2ஆம் தரத்தில் உள்ள வைத்தியர்களின் மேலதிக கொடுப்பனவு 340 ரூபாவினாலும், 1ஆம் தரத்தில் உள்ள வைத்தியர்களின் மேலதிக கொடுப்பனவு 415 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விடுமுறைக்கான கொடுப்பனவு 3ஆம் தரத்தின் கொடுப்பனவு 200 ரூபாவினாலும், 2ஆம் தரத்தின் கொடுப்பனவு 250 ரூபாவினாலும், 1ஆம் தரத்தின் கொடுப்பனவு 320 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசு சேவையாளர்களின் சம்பள, மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறைக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு சுகாதார சேவையாளரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில தொழிற்சங்க தலைவர்களின் தவறான வழிநடத்தலுக்கு அமைவாக செயற்பட வேண்டாம் என்று சுகாதார பணியாளரிடம் வலியுறுத்துகின்றோம். எனவே தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் இருந்தால் அத்துறவில் கலந்துரையாடி முடிவுக்கு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழங்கப்பட்டுள்ள உயர் சம்பள அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள். சகலரும் இணைந்து பொருளாதாரம் மேம்படுத்தி அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் சிந்திக்கலாம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்களும் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இருந்தபோதிலும் இந்த சுகாதார தொழில் வல்லுநர்கள் அவர் தங்களுடைய பணி புறக்கணிப்பை கைவிடுவதாக நேற்று தினம் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி ஒன்று இன்று தினம் அத பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். சௌக்கிய உறுதிய வேதின்கி வெட வர்ஜனிய தாவகாலிக்கவ அத் இட்டுவாய் என்பதாக இன்று தினம் அத பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கமானது இன்றைய தினமும் நாளைய தினமும் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக தங்களுக்கான இருக்கின்ற இந்த சம்பள பிரச்சனை, விடுமுறைக்கான கொடுப்பனம் நீக்கப்பட்டமை உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த பணி புறக்கணிப்பை மேற்கொள்ளப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் நேற்று தினம் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜாயதிஸோடு ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன் போது அவர் கூறிய விடயம், எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயத்தை நிதி அமைச்சோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். எனவே நேற்று தினம் தொடர்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே 17ஆம் தேதிக்கு முன்பது, அதாவது 15ஆம் தேதிக்கு முன்பதாக நிதி அமைச்சோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு தங்களுக்கான இந்த விடயத்தை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சு இணங்கிய நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நாங்கள் இது கால அவகாசம் வழங்குகிறோம், அதற்கு பிறகு காலவாசம் வழங்க முடியாது என்பதாக ரவி குமுதேஷ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். எனவே அந்த 17ஆம் தேதி வரை இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறாது என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொழில் வல்லுநர்கள் சங்கம், சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கம் தினம் PHA அதே போல தொழில் வல்லுநர் சங்கம் ஆகியோர் இணைந்து இந்த ஊடக இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற இன்று தினம் அவர்கள் பணி புறக்கணிப்புக்கு செல்லப் போவதில்லை என்பதான தகவலை அறிவித்திருக்க விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இருந்த போதிலும் அரச தாதி அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு தங்களுடைய இந்த பணி புறக்கணை மேற்கொள்ளப் போவதாக சமன் ரத்னபுரி அவர்கள் நேற்று தினம் அறிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக முருத்தொடுவை ஆனந்தர் அவர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அவர் ஜனாதிபதியினுடைய தொழிற்சங்க பணிப்பாளராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளராக இருந்த காலப்பகுதியில் செய்யாத விடயங்களை இப்போது செய்யுமாறு கூறுவது வெட்கமான விடயம். அதே போல சில அரசியல் நோக்கங்களுக்காக இந்த செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடாது என்பதாக அவர் நேற்று தெரிவித்தார். எனவே எங்களுடைய இந்த
அரசேவை தாதி சங்கத்தினுடைய எங்களுடைய இந்த உறுப்பினர்கள் எவராவது இந்த போராட்டத்தில் சென்றால் நாங்கள் நிச்சயமாக அவருடைய அந்த எங்களுடைய உறுப்புரிமையை ரத்து செய்து அவரை நீக்குவோம் என்பதாக முருத்தொட்டுவை ஆனந்தர் அவர்கள் தெரிவித்தார். எனவே இப்போது அரசாங்கம் ஒரு வரவு செலுத்தலை சமர்ப்பித்திருக்கிறது. எனவே அதில் உள்ள அமுல்படுத்தக்கூடிய விடயங்கள் அல்லது அமலாகாத விடயங்கள் தொடர்பாக ஒரு சுற்றுரூபம் வெளியாகும், அதுவரை பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அரசியல் காரணிகளுக்காக கவனம் செலுத்தி இவர்கள் சமன் ரத்னபுரி உள்ளிட்ட தரப்பில் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த அப்பாவி சுகாதார பணியாளர்களை பலிகடாவாக்குகிறார்கள். எனவே அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதாக நேற்று தினம் மேலும் பல தொழிற்சங்க தலைவர்களும் கோரிக்கை விடுத்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்.